அவர் ஃபேமஸ் ஆகணும்னு தான் சொல்கிறார், பதிலடி கொடுத்துருந்தாங்கிறாங்க. அப்போ அவன் திருந்த மாட்டான். அவனுக்கு ஃபேமஸ் ஆகணுன்ட்டு அவன் இப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணால் அவன் ஃபேமஸ் ஆகணும், பணம் வரணுன்ட்டு அவன் பண்ணிடுறான் யூடியூப் சேனலில். பிடிக்காதவனா அவர் முன்னேறாருல. என்னடா அவன் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறான், ஆனால் டாப்பில் வந்துடுறான். நம்மளால் பொறுத்துக்க முடியலையா? அதான் கார் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான், அது இதுவும் ஆகிறான், எல்லாம் பொறாமல். ஏன் தன்னோட ரசிகரை வந்து தான் சுயநலத்துக்கு பயன்படுத்தாத ஒரே நடிகை யாருன்னா எங்கள் தலை அஜித் மட்டும்தான். விடாமுயற்சியை பற்றி பேசினவங்களே இந்த படத்தை பற்றி பேசவே கூடாது. ஏன்னா படம் அந்த மாதிரி இது. அதாவது வந்து ஒரு ஃபேனு வந்து எப்படி வந்து அஜித்தை பார்க்குறாரோ அந்த மாதிரி ஒரு சீனை வந்து செதுக்கிக்கிறாப்புல. பில்லாலேருந்து அமர்கலத்துலேருந்து அட்டகாசம் எல்லா சீனை மொத்தமாக கொண்டு நிப்பாடிதார். ஏகேனா ஃபயருன்றத எல்லாம் தேட்டர்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இது படம். உங்களுக்கு இந்த படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு அஜித்னாலே பிடிக்குங்க. ஏகேனாலே போதும், எனக்கு கூஸ் பம்ப் ஆகிடும். சரி, இருந்தாலும் நான் ஃபேமிலியாக வந்த காரணம்னா ஒவ்வொரு கெட்டப்பு ஒவ்வொரு அஜித்தை வந்து இப்போ விடாமுயற்சியில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒன்று ஒரு ஆங்கிளும் சும்மா தலை அப்படி ஆக்ட் பண்ணிக்கிறாரு. ஒன்று என் பையனை கதால் சொல்லுவான் படம் எப்படி அந்த மாதிரி வைப்பாயிட்டான் பையன். சரி, உங்களுக்கு வந்து இப்போ விடாமுயற்சி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் யார் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? யார் பிடிக்காதவங்க தான், அவள் தான். ஒருத்தர் நல்லது போனால் எல்லாருக்கும் பிடிக்கும், அதுதான். அவர் வேலையை பார்க்குற இது பண்ணார். என் படத்தை ஒரு வாட்டி பாரு, நல்லா இருந்தால் இன்னொரு வாட்டி பாரு, அவள் தான். நான் எப்படி என் வேலையை பார்க்கணும் அது மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக இருங்கன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தப்புக்குது. நான் அவரோட ரசிகன். நான் 10 வாட்டி 100 வாட்டி கூட பார்ப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பார்ப்பேன். அதெல்லாம் வந்து பார்க்கக்கூட அவர் சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு அவர் பிடிக்கும், ரொம்ப எனக்கு பிடிக்கும், என் ஒய்ஃப் பிடிக்கும், என் ஃபேமிலிக்கே பிடிக்கும் அவர். அதனால் வந்து நாங்கள் பார்ப்போம் அவருக்காக. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே தலையோட ஃபேனா? சின்ன வயசுலேருந்தே தலை வெறியன், தீவிர தலை ரசிகர் நான். எல்லா படத்தும் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு வரும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ தலை வெறியன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இந்த படம் தளபதி விஜயோட ஃபேன்ஸ்க்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து படத்தை ஸ்க்ரீனை பார்த்தாலே போதும், அஜித்தை பார்த்தாலே அவங்களுக்கே பிடிச்சிரும். இப்போ அவர் ரசிகராக பண்ணுற ஆரம்பித்தார், கட்சி ஆரம்பித்தார்னா ஒரு அவரோட வேலையை அவர் பாருறாரு. இவங்க வந்து அவர் 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. நெகட்டிவாக பேசுகிறோம், நெகட்டிவாக தான் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் அவர் காது கொடுத்து இது பண்ண மாட்டார், நாங்களும் இது பண்ண முடியும். எனக்கு பிடிச்சிருக்கு, என் தலைவன் படம் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி, நீங்கள் ஒரு தலை ஃபேனா இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணுன்னா இதுக்காக தான் பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்டைலு, மாசு, கிங் ஆஃப் ஓப்பனிங். இதை விட என்ன ஒன்று, அஜித்னா அதுதான் கிங் ஆஃப் ஓப்பனிங். அவரை மாதிரி யார் கிங் ஆஃப் ஓப்பனிங் யாருன்னா இருக்காங்களா தமிழ் சினிமாவில்? யாருக்குறா? அவர் தான். ஸ்க்ரீனில் அவர் வரணும், அவ்வளோ சீக்கிரம் வரணும். அது இன்னொரு காய்ச்சி வந்தாலும் சரி, ஸ்டார்டிங் வந்தாலும் சரி. ஆனால் அஜித்தை ஸ்க்ரீனில் பார்த்தாலே எங்களுக்கு போதும். அதுதான் எங்களுக்கு இது தலை தரிசனம். நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க, ஆனால் இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. நான் தான் அப்போவே சொல்லிட்டேங்க, சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பான். அவர் வழியில் போய் ஏன் அவர் முன்னணி நடிகர் அவர் ஒருத்தராக இருக்கார். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வச்சா டவுன் பண்ணலாம்ல. இனிமேல் அவருக்கு எல்லாம் மவுஸ் கூடின்னு தாங்குது. ரசிகர் மன்றத்தை கழிச்சு அவருக்கு இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறான். என்ன காரணம்? அவர் நடிப்பு, அவரோட தன்னம்பிக்கை, அவருக்கு எந்த இதில் நான் அரசியல் பேசணும்னா எதுவுமே இல்லைனாலும் வர மாட்டேன். அவரோட வேலையை அவர் பாரு. அதனால தான் அவருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாக்ஸ் ஆஃபீஸ் இது கலெக்ஷன் தான், நம்பர் 1 தான். இதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது, டவுட்டே கிடையாது. சம்பவம் பண்ணிட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன். தேங்க்ஸ் டு ஆதிக் ரவிச்சந்திரன். ஒரு தலை ஃபேனாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும், காமன் ஆடியன்ஸ்க்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? ரொம்ப பிடிச்சிது. எங்கள் முன்னாடி ஒரு ஃபேமிலி உட்காந்தாங்க. இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க ஆட்டம், அவங்கள அந்த மாதிரி ஆடினாங்க. அபோவ் 40 இருக்கும் ஏஜ் அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆடினாங்க. எதனால அவங்க பிடிக்கும் தானே ஆடினாங்க, அந்த மாதிரி தான் எல்லாம். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நாளைக்கு ப்ளூ சட்டை வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்க போகிறாரு. தொடர்ந்து அஜித் படம்னாவே அவர் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாரு. இந்த படத்துக்கு அப்படி கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க? அவர் ஃபேமஸ் ஆகணும்னு தான் சொல்கிறார், பதிலடி கொடுத்துருந்தாங்கிறாங்க. அப்போ அவன் திருந்த மாட்டான். அவனுக்கு ஃபேமஸ் ஆகணுன்ட்டு அவன் இப்படியெல்லாம் ரிவ்யூ பண்ணால் அவன் ஃபேமஸ் ஆகணும், பணம் வரணுன்ட்டு அவன் பண்ணிடுறான் யூடியூப் சேனலில். இதெல்லாம் பார்த்தா ஊர் வாயை மூட முடியாது. புரியுதுங்களா? சொல்கிறேன், அவன் சொல்லியிருந்தாரப்போ எங்கேயோ போயின்னு தான் இருக்காரு. இதுக்கெல்லாம் காது குத்து கேட்டாங்கன்னா ஒன்றுமே இது பண்ண முடியாது. பிடிக்காதவங்கன்னா அவர் முன்னேறாருல. என்னடா அவன் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குறான், ஆனால் டாப்பில் வந்துடுறான். நம்மளால் பொறுத்துக்க முடியலையா? அதுதான். கார் ஓட்டுறான், பைக் ஓட்டுறான், அது இதுவும் ஆகிறான், எல்லாம் பொறாமல். ஏன் தன்னோட ரசிகரை வந்து தான் சுயநலத்துக்கு பயன்படுத்தாத ஒரே நடிகை யாருன்னா எங்கள் தலை அஜித் மட்டும்தான்.